ஹாய் ஹலோ வணக்கம். சோனியாவின் குரல்ல இருந்து நான் உங்க சோனியா. ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி பேரனோட ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு காலில் ஒரு புண்ணு வருது. அது ரொம்ப நாளாக சரியாகாமல் இருக்குது. பேரன் ரொம்ப வருத்தப்படுறான். அப்போ வைத்தியர் லாஸ்ட் ஆப்ஷனாக ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கடல் நீரை கொண்டு வந்து டெய்லி இது பண்ணிங்கன்னா இந்த புண்ணு சரியாயிடும்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பேரனுக்கு ஒரு யோசனை வருது. ஏன்னா அவன் இந்த ரொம்ப ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது. கடல் நீர்ன்றது பொது சொத்தாச்சே. அது ஒரு தனி மனிதன் யூஸ் பண்ண அது சுயநலத்துக்கு யூஸ் பண்ணலாமா என்னன்னு அவனுக்கு டவுட் வருது. அவன் உடனே சரி இதுக்கும் நம்ம கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷனாக கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவன் விஓக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். ஐயா, என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, கடல் தண்ணி எடுத்து பயன்படுத்துறதுக்கு எனக்கு உங்கள் அனுமதி வேணும்னு லெட்டர் போடுறான். லெட்டரை படித்தோன்னே விஓ பயந்துடுறாரு. ஐயோ, என்ன இந்த மாதிரி ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க, இந்த லெட்டர் போட்டதுக்கு நம்ம என்ன முடிவு எடுக்கணும், இந்த லெட்டர் போட்டிருக்கான்னு யார்கிட்ட போய் நம்ம என்ன கேட்கறது, ஐயோ நமக்கு எதுக்குறா வம்புன்னு இந்த லெட்டரை நம்ம தாசில்தாருக்கு அமுச்சிடுவோன்னு இந்த லெட்டரை தாசில்தாருக்கு அமுச்சிடுறாரு. தாசில்தார் இந்த லெட்டரை பார்த்த உடனே ஐயோ இந்த விஓக்கும் நமக்கும் ரொம்ப நாளாக வாய்க்கால் தகராறு, எப்படியாவது நம்மள பழி வாங்கணும்னு எவனோ ஒருத்தனை தேவையில்லாமல் கிளப்பி விட்டுருக்காங்க போல, நமக்கு எதுக்கு இது பிரச்சனைன்னு இந்த லெட்டரை நம்ம பேசாம கலெக்டருக்கு அனுப்பிச்சிருவோம், அவர் என்னமோ ஏதோ பாத்துக்கட்டோன்னு கலெக்டருக்கு அனுப்பிச்சிடுறாரு. கலெக்டர் லெட்டர் பார்த்தோன்னே இந்த பையன் அனுமதி கேட்டிருக்கானே, இவன் ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா? ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்கட்சி போராட்டம் நடத்துவாங்க, இல்ல எதிர்கட்சியா இருந்தா ஆளுங்கட்சியான நம்ம மேல கோவத்தை காட்டுவாங்க. இப்ப என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. பேசாம சம்பந்தப்பட்ட மினிஸ்டருக்கு இந்த லெட்டர் அனுப்பிச்சிடணும்னு அனுப்பிச்சிடுறாரு. இதை பார்த்த மினிஸ்டர் எந்த கிறுக்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த கிளப்பி விட்டுருக்கான்னு தெரியலையே. நம்ம பாட்டுக்கு அனுமதி கொடுத்தா எங்க நம்ம மந்திரி பதவிக்கே ஏதாவது வேட்டு வச்சிருவாங்களோன்னு பயந்து, ஆத்து தண்ணி கிணத்து தண்ணி குளத்து தண்ணின்னா அது மாநில அரசுக்குள்ள வரும், இது கடல் தண்ணி, ஆனா இதோட அனுமதி கொடுக்கணும்னா அது மத்திய அரசுக்கு தான் போகணும் அப்படின்னு இந்த லெட்டரை மத்திய அரசுக்கு தாட்டி விடுறாரு. இந்த மத்திய நீர்வளத்துறை கையில இந்த லெட்டர் கிடைக்குது. அங்கிருந்த அமைச்சர் இந்த லெட்டரை பிரதம மந்திரி கொடுக்கிறாரு. பிரதம மந்திரி பல வெளிநாடுகளுக்கெல்லாம் போறதுனால இந்த லெட்டரை படிச்சதும் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கடல் தண்ணி விஷயத்துல இன்டர்நேஷனல் தலையீடு இருக்கும், அதனால இந்த லெட்டரை நம்ம ஐநா சபையில வச்சு அவங்க அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும், அது வரைக்கும் இந்த கடல் தண்ணியை அந்த பாட்டி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் லெட்டர் போடுறாரு. இது மத்திய அரசுல இருந்து மாநில அரசுக்கு மாநில அரசு அமைச்சர்கிட்ட இருந்து இது கலெக்டருக்கு கலெக்டர் கிட்ட தாசில்தாருக்கு தாசில்தார் கிட்ட இருந்து விஓக்கு லெட்டர் விஓ அந்த லெட்டர் அந்த பேரன் கையில கிடைக்கும் போது பேரன் சொல்றான், பாட்டி இறந்து 10 நாள் ஆச்சுன்னு. இதுல நம்ம கவர்மெண்ட்டோ நம்ம சிஸ்டமோ நம்ம ஜனங்களோ யாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க நகைச்சுவையே, யார் மனசையும் புண்படுத்துவதற்காக அல்ல. நன்றி.